Don't visit Ladakh unless you're completely ready to fall in love. I spent 7 days. பிரிட்டனை சேர்ந்த பெண் ஒருவர் முதன்முறையாக லடாக் சென்ற தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். அவரது அந்த 7 நாள் பயணம் லடாக்கை சுற்றி பார்க்க மட்டுமல்லாமல் தன்னை பற்றி இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்பளித்த ஒரு மறக்க முடியாத பயணம் என்று அவர் விவரித்துள்ளார். டியானா என்னும் அந்த பிரிட்டிஷ் பெண் கடந்த சில வாரங்களாக இந்தியாவில் பயணம் செய்து வருகிறார். அவரது பயணம் டெல்லியில் தொடங்கி பிறகு முசூரிக்கு நீண்டு அதன் பின் லடாக்கை அடைந்து தற்போது வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகளை ஆராய்ந்து வருகிறார். தனது லடாக் பயணத்தின் போது டியானா ஒரு குழுவுடன் இணைந்து 7 நாட்கள் அந்த பகுதியை சுற்றி பார்த்தார். இந்த அனுபவம் குறித்து அவர் தனது சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்த வீடியோக்களும் பதிவுகளும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. ஒரு பதிவில் டியானா லடாக்கின் இயற்கை எழிலை காண்பது முதல் தன்னை பற்றி சுய ஆய்வு செய்து சிந்தனை செய்வது வரை இந்த பயணத்தின் ஒவ்வொரு பகுதியையும் தான் மிகவும் நேசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணம் தனக்கு அருமையான நினைவுகளை தந்துள்ளதாகவும் புதிய நண்பர்களை உருவாக்க உதவியதாகவும் தன்னை மேலும் நன்றாக புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை அளித்ததாகவும் அவர் கூறுகிறார். மேலும் லடாக் தனது இதயத்தில் இவ்வளவு பெரிய சிறப்பான இடத்தை பிடிக்கும் என்று தான் எதிர்பார்க்கவே இல்லை என்றும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அவரை மிகவும் கவர்ந்த இடங்களில் ஒன்று திக்ஸே மடாலயமாகும். தான் இதுவரை எந்த ஒரு மடாலயத்தையும் பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்பட்டதில்லை என்று டியானா கூறியுள்ளார். அதன் உட்புற அமைப்புகளும் அதை சுற்றியுள்ள மலைகளின் அழகிய காட்சிகளும் அவரை பெரிதும் கவர்ந்தன. இந்த அனுபவத்தை தனது வாழ்நாளில் என்றும் மறக்க முடியாத ஒரு சிறப்பான தருணம் என்று அவர் விவரித்துள்ளார். டியானாவின் 7 நாள் பயண திட்டத்தில் பல மறக்க முடியாத அனுபவங்கள் இடம்பெற்றிருந்தன. சூரியோதயத்தை பார்ப்பதற்காக அவர் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் விழித்து கொண்டார். மேலும் சாந்தி ஸ்தூபிக்கு சென்று அங்கு சுமார் 1 மணி நேரம் செலவிட்டார். பின்னர் லே அரண்மனையை சுற்றி பார்த்த அவர் அதன் கட்டிடக்கலை மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதாக கூறினார். அவரது பயணத்தின் மிகவும் விசித்திரமான மற்றும் வித்தியாசமான பகுதி என்னவென்றால், இணையம் மற்றும் மொபைல் நெட்வொர்க் எதுவுமே இல்லாத ரும்பாக் என்ற கிராமத்தில் 24 மணி நேரம் செலவிட்டதுதான். இணையத்திற்கு பதிலாக அவர் தனது நண்பர்களுடன் மலைகளுக்கு நடுவே அந்த அமைதியான சூழலில் நேரத்தை கழித்தார். டியானாவை பொறுத்தவரை இந்த பயணம் ஒரு புதிய இடத்தை பார்ப்பதுடன் மட்டும் முடிந்துவிடவில்லை, இது தன்னை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளவும் உதவியது என்று அவர் கூறியுள்ளார். பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த குழுவினர் தினமும் தங்களை பற்றிய சுய ஆய்வுக்கான நேரத்தை செலவிட்டனர். மேலும் மாலை நேரங்களில் இந்த குழுவினர் பாட்டு பாடி நடனமாடி ஒன்றாக நேரத்தை செலவழித்து விண்மீன்களை பார்த்தபடியே இரவு தூங்க செல்வார்கள். லடாக்கின் இயற்கை காட்சிகள், அமைதியான சூழல், புதிய நட்புகள் மற்றும் தனிப்பட்ட அனுபவங்கள் ஆகிய அனைத்தின் சேர்க்கையும் இந்த பயணத்தை டியானாவின் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்றாக மாற்றியுள்ளது.